அனைவருக்கும் வணக்கம். பாட்னாவிலிருந்து வாணியம்பாடி, அதாவது வேலூர் வாணியம்பாடிக்கு பயணிக்கிறதுக்காக ஒரு பயணம் மேற்கொண்டேன். அந்த பயணத்தில ரொம்ப சுவாரஸ்யமான சில நிகழ்வுகள் நடந்துச்சு. அத உங்களோட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறேன். என்ன நிகழ்வுன்னு தானே கேட்குறீங்க? விமானம் மூலியம் பாட்னாவிலிருந்து சென்னை அடைஞ்சேன். லேண்ட் ஆகுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர், அதாவது லேண்ட் ஆகுற டைமுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஃப்ளைட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதற்கப்புறம் என்னுடைய ட்ரெயின் சுமார் ஒரு 10:50க்கு, சுமார் சொல்லக்கூடாது, எக்ஸாக்ட்டா 10:50க்கு கிளம்ப வேண்டிய ஒரு ட்ரெயினு. நான் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதாவது சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கும்போது கடிகாரத்தில் மணியை பார்த்தேன். அப்போ 10:47. சரி, ஒரு 3 நிமிஷத்தில் நம்ம ரீச் ஆகிட முடியும் அப்படின்னு யோசனை பண்ணேன். பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா, லோக்கோ பைலட், அதாவது ட்ரெயினை ஓட்டி செல்லக்கூடியவர் கரெக்டான 10:50க்கே ட்ரெயின் எடுத்துட்டாரு. என்ன ட்ரெயின் தானே நினைக்கிறீங்க? மெட்ராஸ்லேருந்து பெங்களூருக்கு போகக்கூடிய ட்ரெயின், சூப்பர் ஃபாஸ்ட்டு. ஸோ அந்த ஒரு நிமிஷத்தில் நான் அந்த ட்ரெயினை விட்டுட்டேன். ஆக்சுவலி அது நடைமேடையை விட்டு கிளம்பும்போது நான் பார்க்குறேன். ஆக்சுவலி ஓடி போய் பார்க்குறேன். அந்த ட்ரெயினோட பின்புறத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு லைட் எரிஞ்சிக்கிட்டு அந்த ட்ரெயின் மூவ் ஆகி போயிட்டுருக்குது. எனக்கு முன்னாடி ஒரு நண்பர் ஓடி போயிட்டே இருந்தார். நானும் அவரை தொடர்ந்து ஓடி போனேன். ஒருவேளை அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லோக்கல் பைலட் அந்த ட்ரெயினில் வேலை செய்கிறவங்க பார்த்துட்டு இதை ஸ்லோ பண்ணாங்கன்னா நாங்கள் 2 பேர் ஏறி இருக்கலாம். எனிவே இது பாடம் தானே எல்லாமே. சரி, அப்படியே தோய்ந்து போய் ஏன்னா ஊருக்கு போய் சேரணும் நம்ம. அதுக்காக டிக்கெட் கவுண்டர் போயிட்டு அன்ரிசர்வ்ல ஒரு டிக்கெட் எடுத்தேன். ஸோ சென்னையிலேருந்து நம்ம வாணியம்பாடி வரதுக்கு ₹100 அவங்க சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் ஒரு 1 ஹவர் கழித்து தன்பாத்லேருந்து ஆலிப்ளாய் போகக்கூடிய ஒரு ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு 2 பெட்டிகள் ஜென்ரல் இருக்கும். கடைசியாக இருக்கக்கூடிய 2 பெட்டியில் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கே தெரியும் எதனால் ரொம்ப யோசனை பண்ணி சொல்கிறேன்னு. ஸோ அங்கிட்டு தன்பாத், அதாவது நான் வேலை செய்யக்கூடிய பட்னாவிலேருந்து வரக்கூடிய ட்ரெயின். ஸோ முன்னாடி பின்னாடி நிறைஞ்சி வழிஞ்சது அந்த கம்பார்ட்மெண்ட்டு. போராட்டத்துக்கு மத்தியில் ஏதோ உள்ளே நுழைஞ்சிட்டேன். ஒரு பெட்டியோட 2 புறத்தில் நம்ம ஏறலாம் இல்லை இறங்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு புறத்தில் ஏறி அப்படியே இடத்த தேடிக்கிட்டே போகிறேன். அடுத்த இடத்துல இறங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நண்பர் உட்காருங்கன்னா உட்காருங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் உட்கார முயற்சிக்கும் போது, நண்பரே கொஞ்சம் பின்புறத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் இங்கே அனுப்பி விட்டுருங்க. அதாவது அடுத்த கேபினில் ஒரு நண்பர் இருக்கார், அவரை அனுப்பிட்டு நீங்கள் அந்த இடத்த பிடிச்சிக்கங்க அப்படின்னு அவர் ரொம்ப நகைச்சுவையாக சொன்னார். பூ போட்ட சட்டை போட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, அவரை இங்கே அனுப்பி விட்டுட்டு நீங்கள் அங்கே உட்காந்துக்கிங்க அப்படின்னாரு. அப்புறம் போய் அவர் வழியாக உட்காந்தியாச்சு. ஆக்சுவலி அதில் ஏசி கோச்சு 3rd கிளாஸில் புக் பண்ணியிருந்தேன். ஒருவேளை அந்த ட்ரெயினில் நான் ஏறி இருந்தேன் அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? ஏறி இருப்போம், ஸ்க்ரீனை தள்ளி விட்டுட்டு படுத்து தூங்கியிருப்போம். சுமார் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு ஜோலார்பேட், சொல்ல போனால் நான் இறங்க வேண்டியது வாணியம்பாடி, பட் அந்த ட்ரெயின் நிற்கக்கூடிய இடம் ஜோலார்பேட். அதில் ஜோலார்பேட் போயிட்டு ஜோலார்பேட்லேருந்து எகைன் பஸ்ஸு பிடிச்சி தான் நான் வாணியம்பாடி வந்திருக்கணும். ஸோ தவறுதலாக அந்த ட்ரெயினை நான் விட்டுட்டேன். இந்த அன்ரிசர்வ் ட்ரெயினில் ஏறி பயணித்தோம். பட் அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, பல நண்பர்கள் கிடைச்சாங்க. அதாவது கேரளா இளைஞர்கள் ஒரு சுமார் 8 பேர் எங்கள் பக்கத்தில் பேசிட்டு வந்தாங்க. இது ராயல் என்ஃபீல்டில் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு வரதா சொன்னாங்க. ஸோ அதை தாண்டி அந்த பயணமே ஒரு என்ஜாயபுள் மெமரிஸாக இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரீ புக்குடாக போனோம் அப்படின்னா நம்ம சீட்டில் உட்காந்துடுவோம். பட் இந்த ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் பயணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுவாரஸ்யமாகவும் இருந்தது. அதே நேரம் பல விஷயங்களை பேசிக்கிட்டு, நகைச்சுவையான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வந்தோம். நண்பர்கள் கிடைச்சாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்லேருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, 2 விஷயங்கள். ஒன்று நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா முன்கூட்டியே திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். ஸோ திட்டமிட்டு சரியான நேரத்துக்கு முன்பாகவே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ட்ரெயின் கிடைச்சிருக்கும். அதனால் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணாலும் அந்த இடத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு போகணும்னு பிளான் பண்ணாதீங்க. ஒரு 5லிருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ரீச் ஆகணும் அப்படின்னு சிந்திங்க. 2வது கருத்து என்ன வச்சுக்கிறேன்னா, நம்ம வெல் பிளான் பண்ண ஒரு விஷயம் அன்எக்ஸ்பெக்டடாக சில சூழ்நிலைகள்னால நம்மளால் அந்த ட்ரெயினில் போக முடியல அப்படின்னாலும் கவலைப்படாமல் அடுத்த பிளானை சூஸ் பண்ணுங்கள். விச் மீன்ஸ் நீங்கள் லைஃப்பில் எவ்வளவோ சாதிக்கணும்னு சொல்லிட்டு சில முடிவுகள் எடுப்பீங்க, அதில் சாதிக்க முடியாமல் போகும். பல நேரங்களில் உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் மட்டுமே நடக்கும். ஸோ அதை பார்த்து பார்த்து தோய்ந்து போகாமல் புது புது திட்டங்களை தீட்டுங்க. அதில் இதை எப்படியாவது சாதிக்கணுங்கிற அந்த ஒரு வைராக்கியத்தை உங்களுக்குள்ளே விதைங்க. ஸோ டெஃபினட்டாக ஒன் டே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் மேன் ஆர் உமனாக கண்டிப்பாக ஆக முடியும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.